ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்களை தூக்கி போட்டவங்கள பற்றி யோசிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாமுமா இருந்த ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரோ மாதிரி நிற்கும்போது அந்த வலி எப்படி தெரியுமா இருக்கும்? மரணத்தை விட கொடுமையான வழியாக இருக்கும். அதனால் நீங்கள் யார்கிட்டையுமே அன்பாக பழகிறது தப்பில்லை. ஆனால் அளவோடு பழகிக்கோங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டாக பழகணும் அப்படின்னா நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உறவு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரையுமே அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி தலைக்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. யார் எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா யாருமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கு நம்ம தான் நிரந்தரம் அப்படின்னு உணர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யார்கிட்டையுமே என்ன தான் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அதில் ஒரு லிமிட்டோடு தான் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க மேலே பாசமும் வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாத அளவுக்கு நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பக்குவம் அப்படின்றத உணர்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசலையே அப்படின்னு யாருமே என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப நாள் அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எதிரியை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே நம்பலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்கிற துரோகியை மட்டும் எப்போவும் நம்பாதீங்க. ஏன்னா துரோகிகள் எப்போவுமே மாற மாட்டாங்க. அந்த கேட்டகரியிலேருந்து எதிரி கூட பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு திருந்து ஒரு நல்லவனாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா துரோகி மட்டும் எப்போவுமே அவங்களோட குணம் மாறாமல் அதே குணத்தோடு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசித்து நீங்கள் குழம்பிக்கிறத விட அவங்கக்கிட்ட பேசி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக முடிவெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தங்க அவங்கள தூக்கி போட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. அவங்க பின்னாடி போகாதீங்க. உங்களோட மதிப்பு என்ன அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்கள். ஒருத்தங்க உங்களை தூக்கி போட்டு போகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு உங்களை பிடிக்காமலே உங்கள் கூட பழகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும் அதுக்காக மட்டும். ஸோ அந்த தேவை இப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம். அதனால் கிளம்புறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் கூட பழகியும் உங்களோட வேல்யூ என்னென்னு அவங்களுக்கு தெரியலை. உங்களை அவங்க கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை, உங்களை மதிக்கவும் இல்லை. இது ஒரு அர்த்தம். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க உங்ககிட்ட பழகும்போது ஒரு ரேஞ்சில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் அதை விட மேலே போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் இப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது. நம்ம ரேஞ்சில் பார்த்தா நம்ம கொஞ்சம் அதிகமாக போயிட்டோம். ஸோ நம்மளுக்கு கம்மியானவங்கக்கிட்ட பழகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் காசு பணம் வந்தால் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஆனால் 100ல் 1% மட்டும் நல்லவங்க இருக்காங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுட்டிவேஷன்னால் நம்மக்கிட்ட பேசாமல் போயிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள ரொம்ப நம்ம நம்பிக்கையாக வச்சுருப்போம். நம்மளுக்கு அவங்க எல்லாமே நினச்சிருப்போம். ஆனால் அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட நடிக்க முடியாது. அவங்க நல்லவங்க அப்படின்ற பேரை நம்மக்கிட்ட எடுக்க முடியாது. எங்கே இவ நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற ரீசனுக்காகவே நம்மளை தூக்கி போகிற கேட்டகரியும் லைஃப்பில் ஒரு சில பேரோட லைஃப்பில் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே இதை மீன் பண்ணி சொல்லலை. ஸோ நான் இப்போ சொன்ன கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களை ஒரு டைம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடுத்து தேடி வராங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு கேட்டகரியை தவிர இந்த சுச்சுவேஷனால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் பேசாமல் போகிறாங்க பார்த்திங்களா. அவங்க சப்போஸ் உங்கள் லைஃப்பில் திரும்ப பேசினா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பேசிக்கலாம். ஆனால் ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த லிமிட்டில் நீங்கள் வச்சு பழகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்களை தூக்கி போட்ட